வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி திருச்சி சார்பாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய வெற்றிகரமான 6வது ஜோதிட கருத்தரங்கம். இதை வெற்றி முகத்தோடு நடத்தி கொண்டிருக்கும் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேபி ஜோதிடத்தின் ஒரு கதாநாயகர் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இங்கு கூறிக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டா, ஒரு வெற்றிகரமாக 5 கருத்தரங்கங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. நான் ஏன் சொல்றேன்னா, 5 கருத்தரங்கங்களையும் நான் கலந்துக்கிட்டேன். இது 6வது கருத்தரங்கமாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்கள், ஜோதிட ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களை வணங்கிக் கொள்கிறேன். சரி, இப்போ நாமெல்லாம் இந்த சமுதாயத்தில் மக்களுக்காக உண்மையான தொண்டு செய்யக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை நாமே உணர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் இந்த பல கருத்தரங்குகளில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்ப ஜோதிடம் என்பது ஒரு தொழில் அல்ல. இது அப்படியே இப்ப என்னாச்சுன்னா, மருத்துவம், ஜோதிடம் எல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம நாட்டில் அப்படி வைக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய தொண்டாக, சமுதாய தொண்டாக இங்கு அமைக்கப்பட்டது. அப்ப நாம என்ன பண்ணிட்டோம், அதை அப்படி ப்ரொஃபஷனா மாத்திட்டோம். சரி, இப்ப தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தொண்டு செய்யறதுன்னா எங்க தொடங்கணும், எப்படி தொண்டுனா என்ன அப்படின்னம்னா, தொண்டு எங்க தேவைப்படும்? தொண்டுங்கிறது தேவைப்படுமா சமுதாயத்தில் அப்படின்னா, எப்ப தேவைப்படும் தெரியுங்களா? மனிதனுக்கு துன்பம் என்று ஒன்று உணர்வுக்கு வந்தால் அப்பதான் தொண்டு தேவைப்படும். இல்லாட்டி அது தேவையே இல்லையே. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கான், எல்லாரும் ஆனந்தமா இருக்கான், யாருக்கு போய் தொண்டு செய்யறது? அப்ப துன்பம் இருக்கிற இடத்துல தொண்டு தேவைப்படும். இன்னைக்கு சமுதாயத்துல துன்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா, சமுதாயம் என்ன சொல்லுது? துன்பம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. துன்பம் தான் இருக்குது. வாழ்க்கை எப்படியா இருக்கு? துன்பகரமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. வாழ்க்கை இன்பமாவே இல்லையா அப்படின்னா, இன்பம் அப்பப்ப வந்துட்டு போகுதுன்றாங்க. அதோட ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இன்பம் எப்படி வந்துட்டு போகுதுன்னா, இந்த வாமா மின்னல் அப்படின்னு ஒரு படத்துல சொன்ன மாதிரி அது வந்தோடனே போயிருதுங்க, ஆனா துன்பம் மட்டும் அப்படியே நிலைச்சு நிக்குதுன்றாங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமுதாயம், அப்ப இந்த இடத்துல இந்த துன்பம் நீங்கி அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வழியை காட்ட வேண்டிய தொண்டு யார் செய்ய வேண்டும் அப்படின்னா, உடல் ரீதியாக என்று சொன்னால் மருத்துவர் செய்ய வேண்டும். அகம் என்ற மன ரீதியாக என்று சொன்னால் ஜோதிடர் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த மருத்துவத்துல கூட என்னன்னா, ஏற்கனவே என்ன நடந்தது, என்ன துன்பம் வந்துச்சுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்ட முடியுமாங்கிற வேலையை தான் பண்ண முடியுது. இனிமேல் என்ன வரும், வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுவும் இருந்துச்சு மருத்துவத்தில். வருமுன் காப்பது, இப்படியெல்லாம் இருந்துட்டீங்கன்னா உனக்கு நோயே வராதுப்பா
அப்படின்னு அந்த காலத்து வைத்தியர் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கிற டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நோயெல்லாம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாதியா, நாங்களே மாத்திரையை போட்டுட்டு தான் அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து விட்டது. அப்போ அங்கேயும் என்ன இல்லை, அந்த அவேர்னஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஜோதிடத்தில் எப்படின்னா வருமுன் காக்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, ஜோதிடத்தில் என்ன இருக்குன்னா அடுத்து எதிர்காலத்தில் என்ன வரும், எவ்வளவு வரும், எவ்வளவு துன்பம் வரும், எல்லாத்தையும் கணிச்சு எடுத்து அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்கு. எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் ஜோதிடர்கள். அதுக்கு மருத்துவத்தில் முடியாது. நீ அடுத்து உனக்கு என்ன வியாதி வரும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, வந்த பிறகுதான் சொல்ல முடியும். அப்ப இதை கணித்து விடுகிறோம். கணிச்சுட்டு என்ன பண்றது, உனக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் துன்பம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டுலாமா அப்படின்னா, அதுக்கு எதுக்கியா நீ ஜோதிடம் பார்க்கறேன்னு அடிச்சு கேட்பாரு எங்க ஆறுமுகையா. எதுக்கியா அதுக்கு ஜோதிடம் பார்க்கற, துன்பம் வரும்னா அதுக்கு வராமல் தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லணும் அப்படிம்பார். ஆனா பல ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு நம்ம என்ன வழி சொல்ல முடியும், அதுதான் விதி, இவர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும், அதை ஒன்றும் மாற்ற முடியாது இப்படின்னு இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இதை மாற்ற முடியும், அது எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த விதிகளை, அதையும் விதிகளாகவே சொல்லிக் கொடுத்தார் எங்க ஆறுமுகையா. விதிகளாகவே சொல்லிக் கொடுத்தார், சும்மா அப்படி சாதாரணமா வெறும் பரிகாரம்லாம் சொல்லல, விதிகளாகவே சொல்லிக் கொடுத்தார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஐயா சொல்லுவார், உனக்கு 6ஆம் பாவத்தில் நோய் இருக்கு இல்லையா, இருக்கு. 6ஆம் பாவத்தில் நோய் வரப்போகுதா, ரைட்டு வரப்போகுது. 5ஆம் பாவத்தை நீ வேகமாக நீ என்ன பண்ண, அதிகமாக ஆக்டிவேட் பண்ணு. வாழ்க்கையில 5ஆம் பாவமாக நீ வாழ்ந்து கொண்டிரு. இருந்தீனா உனக்கு 6ஆம் பாவம் என்ன செய்யாது, அவுட் ஆயிரும், அதனுடைய வேகம் குறைஞ்சிரும், அதனுடைய தன்மை குறைஞ்சிரும் அப்படிம்பாரு. நீங்க இதை எவ்வளவு நீங்க அத 5ஆம் பாவத்தை இன்க்ரீஸ் பண்றீங்களோ 6ஆம் பாவம் குறைஞ்சிரும். அப்ப அகம் கூடினால் புறம் குறையும். ஒரு பாவத்தினுடைய 12ஆம் பாவம் வேகமாக இருந்தால் அந்த பாவம் வேகம் குறைந்து விடும். இந்த ஒரே ஒரு தத்துவத்தை வச்சுட்டு எல்லா பாவத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தையும் என்ன பண்ணிடலாம், மாற்றலாம்னு சொல்லிடுவார். 7ஆம் பாவம் கல்யாணம் ஆகலை, இழுக்குது, அவர் 200 பவுன் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு, பங்களா வாங்கி கொடுக்க ரெடியா இருக்காரு, கார் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்காரு, எல்லாம் இருக்கு. ஆனா கல்யாணம் நடப்பனாங்குது. ஏன் நடக்கல, என்னையாச்சு அப்படின்னா ஐயா சொல்லுவார், 6ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கியா, 7 என்ன பண்ணுது, விட்ட மாட்டேங்குது. 6 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்துல 6ஆம் பாவத்தை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், படிச்சு சம்பாதிக்கணும். எப்படி, இன்னும் 4 வீடு கட்டணும், இன்னும் இந்த இருக்கிற வீடெல்லாம் வாங்கிடணும், இப்ப இன்னும் 300 பவுன் போடணும், அவ்வளவு பண்ணணும். இப்ப 6ஆம் பாவத்தை அப்படி கையை கொண்டு வச்சு அப்படி வச்சிட்டோம்னா சூப்பர் மாப்பிள்ளையை பிடிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றான். என்ற ஒருத்தர் சொன்னார், மாமா 1/2 கிலோவை சேர்த்து போட்டா அற்புதமான மாப்பிள்ளையை பிடிச்சிருவேன். எவ்வளவு, 1/2 கிலோவை சேர்த்து போட்டா சூப்பர் மாப்பிள்ளை பிடிச்சிருவேன். இப்போ 3 வருடமாக அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் ஆகலை. 1/2 கிலோவை போட்டாலும் மாப்பிள்ளை கிடைக்கல. இப்போ என்ன ஆச்சு, என் மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு இவர் கிண்டல் பண்ணுவாரேன்னு தயங்குறாரு. என்ன பற்றி இப்போ என்னடா அது, நம்ம இவ்வளவு பேசிட்டோம் ஒன்றும் நடக்கலையே இப்படின்னு அப்படியே ஒரு வருத்தத்தில் ஹார்ட் அட்டாக் ஆகி இப்போ இது என்ன சண்டை வச்சுட்டார். இப்போ நீங்கள் 6ஆம் பாவத்தை கூட்டி வச்சுட்டு அற்புதமான மாப்பிள்ளை ஆகாது. அப்போ ஐயா என்ன சொல்லுவார், 6ஆம் பாவத்தை கொஞ்சம் அது என்ன பண்ணு, கொஞ்சம் குறைப்பா, அப்போதான்ப்பா நடக்கும். அப்போ எப்படி குறைக்கிறது, எங்கே கொடுக்க சொல்கிறீங்க, எங்கே கொடுக்குது, இங்கே தான் வருது தானம் தர்மம் எல்லாம் கொடு. 6ஆம் பாவத்தில் இருக்கிறத கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணு. நீங்கள் சைக்கிளில் ஓட்டுறீங்க, நம்மளாம் இப்போ சைக்கிள் ஓட்டி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் நம்ம சைக்கிள் ஓட்டுவோம், சைக்கிள் ஓட்டினா அந்த ஹேண்ட்பார் உதறும்,
நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கும். பழைய சைக்கிள் அப்படியே சும்மா அதிர்றது இல்லைங்கிற மாதிரி அப்படியே உதறும். என்னப்பா அது உதறுதே ரொம்ப அப்படின்னா, ஏன் உதறுது அப்படின்னா நம்ம பழைய ஐயாவுக்கெல்லாம் தெரியும் ஏன் உதறுது. அங்கே டியூப்பில் காற்று அதிகமாக இருக்குது. காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா வண்டி உதறும். அப்போ உடனே என்ன பண்ணுவார், வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டை போட்டுட்டு லேசாக கொஞ்சம் காற்றை பிடுங்கி விட்டோம்னா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுனா ஸ்மூத்தாக ஓடும். இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் ஜோதிடம். அப்போ அந்த லேசாக காற்றை பிடுங்கி விடுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம பரிகாரம். ஐயா சொல்கிற பரிகாரமே இதுதான். எது? தானம் தர்மம். எங்கே தேவைப்படுது அவனுக்கு கொடு, அதை குறை. இந்த 6ஆம் பாவத்தினுடைய வேகத்தை குறைச்சேன்னா 7ஆம் பாவம் என்ன பண்ணுது, கூடுது. அப்போ 7 வேணுமா, 6 கொஞ்சம் குறைச்சிக்க. 6ல் நோய் இருக்கா, 5 கூட்டிரு. அப்போ பார்த்தீங்கன்னா கூட்ட வேண்டியதெல்லாம் அகம் சார்ந்த பாவமாக இருக்கும், குறைக்க வேண்டியதெல்லாம் புறம் சார்ந்த பாவமாக இருக்கும். இதுதான் இந்த பரிகாரமாக இருக்கும். அப்போ விதியின்படி வழி சொல்றாரா ஐயா, சும்மாலாம் சொல்றது இல்லை, விதிப்படி இதற்கு தீர்வு சொல்றார். இந்த தீர்வு சொல்லி தான் அனுப்புவார். அப்ப அந்த அளவுக்கு நம்ம தீர்வு சொன்னோம்னா தான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபீஸ் வாங்கினாலும் அது நமக்கு என்ன ஆகும், நமக்கு உண்மையான பயன்பாடாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்க உங்களுக்கு இன்னும் 16 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை அனுபவிங்க, வேற என்ன பண்றது, சரி அப்புறம் ஒரு 3000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அத்தனையும் சொல்லிவிட்டு ஒரு 3000 ரூபாய் வாங்கினா அவர் எப்படி கொடுப்பார்? 3000 ரூபாய கொடுக்கும்போது நொந்து போய் கொடுப்பார். ஏற்கனவே 16 வருஷம், இதுல வேற 3000 ரூபாய். அப்ப எப்படி எப்படி வாங்க முடியும்? முடியாது. அப்ப அதற்கு தீர்வு சொல்லிட்டு நீங்க 5000 ரூபாய் வாங்கினாலும் உங்களுக்கு என்னாகும், அது நமக்கு பலனாக இருக்கும். சரி, அப்ப இந்த இடத்துல இப்ப பாருங்க, இப்ப ஜோதிடத்துல ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு குழப்பமான ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு தெரியல, பதில் தெரியல. எந்த இடம் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, இப்ப ஒரு திசை அல்லது புத்தி அது கெட்டது. இந்த திசை இந்த புத்தி உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய துன்பத்தை கொடுக்கக்கூடிய புத்தி. சரி, இப்ப பாருங்க, இந்த திசையில அதே கிரகம் இப்ப ஒரு குரு திசை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய தொடர்புகள் சரியில்லை, துன்பத்தை அனுபவிக்கணும். இப்ப அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமா, இல்லை அந்த துன்பம் தானா வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். ஜோதிடத்தை கேள்வி கேட்குறாங்க. இந்த கெட்ட நேரம், இந்த கெட்ட நேரம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் இப்போ என்ன பண்ணணும், ரோட்டில் ஓரமாக நடக்காமல் நல்லா குறுக்க நடக்கணும். அப்போதானுங்க எனக்கு கெட்ட நேரம் கார் மோதும். நான் அப்படி குறுக்க தான் நடக்கணும். அப்படி நான் முயற்சி செஞ்சால் தானே எனக்கு இந்த துன்பம் வரும். இப்படி ஏதாவது முயற்சி செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜோசியரும் என்ன சொல்லுவாங்க, எதுக்கே அதுக்கு போய் முயற்சி செய்ய, கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா அது தானா வருமியா, நீ ஓரமாக போனாலும் உன் நேரம் தெரியலாம் இடிப்பாயா. அப்ப இந்த நமக்கு நேரம் கெட்ட நேரமாக இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய துன்ப விளைவுகள் எந்த முயற்சியும் இல்லாமல் அது வந்து விடுகிறது, அது வந்து விடும் அப்படின்னு எல்லா ஜோதிடரும் அடிச்சு சொல்றாங்க. சொல்றோம் ரைட். இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். அதே கிரகம், அதே குரு கிரகம் 16 வருஷம் அடுத்து நடத்த போகுது. பிரமாதமான தொடர்பு, அற்புதமான தொடர்பு. அப்ப என்னாச்சு, குரு நல்ல உச்சமான நிலையிலிருந்து 2 நாள் 6 10 நல்ல தொடர்பு. இப்ப இந்த 16 வருஷம் உங்களுக்கு பிரமாதமா இருக்குங்க, பிரமாதமா இருக்கும். என்னது, அப்ப என்ன பண்ணலாம், அப்ப குரு எனக்கு பிரமாதமா இருக்கும்ல, நான் சும்மா இருந்தாலும் அந்த குரு மோசமா இருக்கும்போது எனக்கு இடைஞ்சலை கொடுத்துச்சு இல்லையா, அப்ப எனக்கு தான் பிரமாதமா இருக்குமே. அப்படியே வீட்டில் கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே அதுவா எனக்கு நல்ல நேரம் கொட்டுமா அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்குறோம். ஜோசியர் அது எப்படியா வரும் அப்படிங்க, என்ன முதல்ல மட்டும் இப்படி சொன்னேன், கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா தான் அது வந்தே தீரும்னு சொன்னேன், அந்த கிரகம் கொடுக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, கெட்டதை கொடுக்குது இல்லையா, அப்ப நல்ல நேரம் இருந்துச்சு நல்லதை கொடுக்கணுமா இல்லையா, நீ என்ன சொல்றீங்க, நல்ல நேரம் வந்துருச்சு, இந்த நேரத்தில் நீ முயற்சி செஞ்சீனா, ஒரு வியாபாரத்தை தொடங்கினீனா, அதை நல்லா கண்ணு கருத்துமா பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா, அப்ப என்ன சொல்றோம்,
அப்ப நல்ல நேரத்துக்கு மட்டும் நாம முயற்சி செய்தால் தான் வரும், சும்மா இருந்தா வராது. இப்ப ஜோசியம் பார்க்க வந்தவர் கேட்கிறாரு, என்னங்க உங்க கிரகம் இப்படி ரொம்ப பாகுபாடா இருக்கே, இது என்ன கெட்டதுன்னா மட்டும் தானா கொடுக்குது, நல்லதுன்னா மட்டும் என்னை முயற்சி செய்ய சொல்லுது, ஏங்க அப்படி? அதை அப்படித்தான் நம்ம ஜோசியம் என்ன சொல்லுவோம், அதை அப்படித்தாங்க, நல்லதெல்லாம் நீ முயற்சி செஞ்சாதான் வரும், கெட்டது தானா வரும். இப்ப இது ரெண்டுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லை. நம்ம ஒருத்தன் கேட்கிறான், இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, ஏங்க இந்த கிரகம் வந்து இப்படி பண்ணுது அப்படின்னு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியுதா? இது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு இந்த ஜோதிடம் எப்படி வேலை செய்கிறது, எந்த கர்மவினை தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறதுங்கிற தத்துவம் தெரியணும். இப்ப எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த பேஸ்மெண்டான அந்த இயற்கையின் தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்காம ஜோதிட விதிகளை மட்டும் நாங்க 6 மாசத்துல படிச்சு முடிச்சிட்டோம்ங்க, மனப்பாடம் பண்ணிட்டோம்ங்க அப்படின்னு சொன்னோம்னா பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் அப்படிதான் இருக்காங்க, சும்மா விதியை மட்டும் படித்துக்கொண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு, நேற்று கருத்தரங்க இங்கே நிறைய பேசினவங்கள்ட்ட இருந்து நான் கேட்கும்போது, கருத்தரங்கள் பேசினவங்கள்ட்ட கேட்கும்போது, ஜோதிட விதிகள் ஒரு 50,000 விதி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு 50,000 விதி விலக்குகள் இருக்கு, நீ அதையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றாங்க. ரைட்டா? நீ விதியை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அங்க விதி விலக்கு வந்து அதை மாற்றி விட்டுணும். அப்ப வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், விதி விலக்குகள் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு மண்டையில் ஏற்றிக்கணும். நீங்க ஐயா பாணியிலே சொல்லுவோம், இப்ப ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், எக்ஸ்ரே எடுத்துல அதுல என்னமோ தெரியுது லேசா, இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, நுரையீரல்லையோ லிவர் இதுல என்னமோ தெரியுது, ஆனா இதுல இதுதான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அப்படிதானே? எக்ஸ்ரேல கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, இதுல விதி இருக்கு விதி விலக்கு இருக்கு, எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழப்பம் இருக்கு. நீங்க எதுக்கு என்ன பண்ணுங்க, ஸ்கேன் எடுத்துருங்க. ஸ்கேன் எடுத்துறோம், இன்னும் பிளட் ரிப்போர்ட் எடுத்தோம், அதுலயும் என்ன பண்ணுது, இப்படியும் காமிக்குது அப்படியும் காமிக்குது, இன்னும் தெளிவா இல்லை. சரி, அப்ப என்ன பண்றோம், நீ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க, துல்லியமா எடுத்துருங்க. எடுத்தாச்சு, எடுத்த பிறகு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு ஏதாவது கேள்வி இருக்கா டாக்டர்கிட்ட? கிடையாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டோம்னா இதாயா இந்த இடத்துல இதாயா பிரச்சனை, துல்லியமா சொல்லிவிட்டோம். அங்க விதி விலக்குங்கிறதுக்கான வேலையே இல்லை, அங்க விதி மட்டுமே. இப்படியா இருக்கு. இன்னைக்கு நம்ம அதுல போட்டு அத்தனையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணணுமே, அப்ளை பண்ண தெரியலன்னு தோத்து போயிடுவோம். அங்கதான் கேபியில போய் நீங்க உபநட்சத்திரம் உபநட்சத்திரத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க விதியை மட்டும் சொன்னாலே போதும், தெளிவா இருக்கு. அங்க வந்து ஒன்னும் விதி விலக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, இங்க விதி விலக்குங்கிறது ரொம்ப அப்படியே இருக்கிற மாதிரி தெரியல, சொன்னபடி அடிக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்ப அந்த உண்மையான விதி தெரியணும். என்ன விதி அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் வருகிறது அப்படின்னு கேட்டா, அந்த துன்பம் வருது அப்படின்னு சொன்னா இவன் யாருக்காவது ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த கர்மவினை பதிவை அவன் பதிஞ்சு வச்சிருந்தான்னா அப்பதான் துன்பம் வரும், இல்லாட்டி வராது. இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சொல்றோம், செயல் விளைவு தத்துவம்னு சொல்றோம். அப்ப ஒரு துன்பம் கொடுத்திருந்தா அது பதிவாக இருந்து நமக்கு துன்பமாக வரும். அப்ப இன்னைக்கு நம்ம கெட்ட நேரம் வருதுன்னு சொன்னா அது என்ன, எதை காட்டுகிறது ஜோதிடத்தில் அப்படின்னா, அதாவது நாம் ஏற்கனவே துன்பம் கொடுத்து கர்ம வினையை பதிந்திருக்கிறோம், எவ்வளவு கர்ம வினையை நாம் பதிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம ஜோதிடம். அதெல்லாம் பார்த்து என்ன சொல்றோம், இந்த செயலை ஏற்கனவே செய்து விட்டாய், அதற்கு விளைவு வரவேண்டி இருக்கிறது. ஏன்னா இயற்கையில் ஒரு நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாருங்க, இயற்கைக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், இயற்கையினுடைய விதி என்ன, துன்பம் கொடுத்தீங்கன்னா உனக்கு துன்பம் வரணும், இதாங்க இயற்கை விதி. இதான் செயல் விளைவு தத்துவம் சொல்லுவோம், காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம். இது நீங்க நியூட்டன்ஸ் லான்னு நீங்க சொல்லுவீங்க, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது வந்து அப்படியே சூத்திரமா சொல்லிட்டாங்க. ஆனால் அதுல என்ன ஒரு இயற்கையினுடைய கொடைன்னு சொன்னா, நீங்க துன்பம் கொடுத்துட்டீங்கன்னா உடனே நமக்கு துன்பம் வர்றதில்லை. இயற்கை என்ன பண்ணுது, அதை பதிவாகி வச்சு
காலத்தால் அதுக்கு விளைவை கொடுக்கிறது, உடனே கொடுக்கறது இல்லை. அப்ப அது காலத்தால் விளைவாக வரும். அந்த காலத்தை நிர்ணயம் செய்யறது இருக்கு பாருங்க. நீங்க ஜோதிடத்துல கொடுப்பனை என்பது துன்பமாக வருமா துன்பமாக வராதா, இதுதான் கொடுப்பனை. திசாபுத்திங்கிறது என்ன, அது எப்ப துன்பமாக வரும் அப்படிங்கிறது திசாபுத்தி. அப்ப இந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது, இது இதனுடைய அந்த துன்ப பலன் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இப்ப வரக்கூடிய இந்த கெட்ட நேரத்தில் வரக்கூடிய இந்த துன்ப விளைவுக்கு ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. அப்ப அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை, அது தானாக வரும். ஏற்கனவே செஞ்சிட்டோம், அதுதானே இங்க கர்மவினை, அது தானாக வரும். சரி, நாங்க நல்லதும் செஞ்சோம்ல, புண்ணியம் செஞ்சிருக்கோம்ல, அப்ப அதுவும் இப்ப வரும் இல்லையா நல்லதா அப்படின்னு கேட்டா, இயற்கையினுடைய விதியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துன்பம் கொடுத்து பாவம் என்ற ஒன்றை செய்தீர்கள் என்று சொன்னால் அது இருப்பாக இருந்து காலத்தால் விளைவாக வரும். ஆனால் துன்பம் போக்கக்கூடிய புண்ணியத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு விளைவு உடனடியாக வரும். உடனடியாக வரும். எப்படி அது உடனடியாக என்ன வரும்? நம்ம கேட்கிறோம், என்ன சொல்றோம், ஐயா துன்பம் கொடுத்தீங்கன்னா துன்பம் வரும், நீங்க துன்பத்தை போக்குனீங்கன்னா துன்பம் போகும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், துன்பம் கொடுக்கறது தான் பாவம், இன்பம் கொடுக்கறது புண்ணியம்னு நினைச்சு. அப்படியெல்லாம் இன்பம் கொடுக்கறதுலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு மனிதன் இன்பத்தை கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றவன் அல்ல. இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, அமைதி, ஆரோக்கியம், இது எல்லாத்தையும் ஹோல்சேல்ல மொத்தமா கொடுக்கிற தகுதி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு, மனிதனுக்கு கிடையாது. மனிதனுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும் இருக்கு. என்ன தகுதி? துன்பத்தை கொடுக்கிற தகுதி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப நல்லவன் பாரு மனுஷன், மனுஷன் ரொம்ப நல்லவனா, துன்பத்தை தான் கொடுக்க முடியும், மற்றது எல்லாத்தையும் இறைவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அப்ப நீ என்ன பண்றீங்க, துன்பத்தை கொடுத்தீங்க, அது விளைவு காலத்தால் வருகிறது. ஒரு துன்பத்தை போக்குனீங்க, ஒரு துன்பத்தை போக்குவதுதான் புண்ணியம். ஒரு துன்பத்தை போக்குனா ஒரு துன்பம் நம்மகிட்ட போயிடும். இப்ப என்ன வருதுன்னா உடனடியா விளைவு என்ன பண்ணும், அந்த ஒரு புண்ணியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அது உடனடியாக ஒரு பாவத்தை அழித்து விடும். பாவத்தை அழிச்சு, இங்கதான் பரிகாரம். ஒரு துன்பத்தை போக்கினால் நமக்கு துன்பம் போயிடும். இந்த தத்துவம் தெரிஞ்சுன்னு சொன்னா அங்க புண்ணியம் இருப்பா இருக்கிறது இல்லை. அப்ப நமக்கு நல்ல நேரம் வர்றப்ப தானா எதுவுமே வராது, அது முயற்சி செய்தாதான் வரும். அந்த முயற்சி செய்வதற்கு இயற்கை நமக்கு என்ன கொடுத்திருக்குது, ரெண்டு விஷயத்தை கொடுத்திருக்கு. முயற்சி செய்வதற்கு என்ன கொடுத்திருக்கு, உடலின் திறனையும் அறிவின் திறனையும் கொடுத்திருக்கு. எத்தனை பேர் உடல்ல அங்ககீனமாக உடல் வேலை செய்ய முடியாம பிறந்திருக்கான், நமக்கு எல்லாம் வேலை செய்தில்லை. அப்ப இயற்கை என்ன பண்ணிருக்கு, உடல் திறனை கொடுத்திருக்கிறது, அறிவின் திறனை கொடுத்திருக்கிறதா? எத்தனை பேர் பிசி சைல்டு பிறந்திருக்கு இன்னைக்கு, நமக்கு அறிவின் திறனை இது ரெண்டு எதுக்கு கொடுத்திருக்கு, நீ என்ன பண்ண முயற்சி செய்து இந்த இயற்கையின் வளங்களை அனுபவிச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இந்த புண்ணியம் நமக்கு நல்லதா வர்றதில்லை. புண்ணியம் செஞ்சா என்னாகும், இந்த பாவம் துன்பம் வர்றது என்ன ஆயிரும், அழிஞ்சிரும். அப்ப என்ன பண்ணலாம், இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஜாதகம் எழுதியாச்சு, 7ஆம் பாவத்துல சிக்கல், கல்யாணம் நடக்குமாங்கிறதே சிக்கல். ஐயா சில ஜாதகம்ல இதுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைம்பாரு, அப்படிம்பாரு. இல்லைங்க லேட் ஆகும்னு சில இடத்துக்கு சொல்லுவாரு. நேற்றெல்லாம் ஒரு ஜாதகத்தை காமிச்சாரு, இதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு. நீங்க பிறந்த 6 மாசத்துல ஜாதகம் எழுதிட்டீங்கல்ல, ஆமா, இதுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்லை. எப்ப 25 வயசுல கல்யாணம் நடக்காதுன்னு இப்பயே தெரிஞ்சு போச்சு இல்ல, தெரிஞ்சு போச்சு. அப்ப இதனுடைய கர்மவினை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, 25 வருஷம் இருக்கு. இந்த 25 வருஷத்துல நீங்கள் புண்ணியம் செய்து 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 இதை அழிக்க முடியுமா, மாற்ற முடியுமா? மாத்தினீங்கன்னா 25 வயசுல என்னாகும், கல்யாணம் நடக்கும், பிரமாதமா நடக்கும். நான் அடிச்சு சொல்றேன் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அது 7ஆம் பாவம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நம்ம ஜோசியரே என்ன சொல்றாரு,
7ஆம் பாவத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அது அந்த வயசு வரும்போது பார்த்துக்குவோம். இப்படிதான் நிறைய ஜோசியர் சொல்றாங்க. நீ எதுக்கே ஜோசியரா இருக்க? எதுக்கு அப்புறம் இப்ப எழுதுன? எழுதிட்டீல. நான் இப்ப எழுதணும்னு நான் லக்கணத்தை மட்டும் தான் பார்ப்பேன், 7ஆம் பாவத்தை நான் பார்க்க மாட்டேன். 12 பாவமும் பார்க்கணுமா வேணாமா? ஐயா தான் சொல்லுவாரு, லக்கணத்துக்கு மட்டும் புள்ளி போட்டியே, 12 பாவத்துக்கு ஏன் புள்ளி போடல அப்படின்னு கேட்டாரு. ஏன் போடல? அது வர்றப்ப பார்த்துக்குவோம். 7ஆம் பாவம் வர்றப்ப 25 வயசா இருப்ப பார்த்துக்குவோம். அப்ப பார்த்து என்ன அப்ப பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. 25 வயசுல நீ ஜாதகத்தை பார்த்துட்டு கல்யாணம் ஆகல, இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது. 25 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த கேள்வி சொன்னோம்னா வேற ஏதாவது இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி ஆயிரும். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மாற்றணுமா இல்லையா? அப்ப அடிப்படை தத்துவம் தெரிந்திருந்தால் ஒரு ஜோதிடர் இங்கேயே வழியை காட்டிருப்பார், மாற்ற முடியும். அப்ப ஐயா சொன்ன மாதிரி அங்க 7ஆம் பாவத்தை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்றதுக்கு எங்கெங்க எல்லாம் பிரச்சனை இருக்கோ எதையெல்லாம் குறைக்கணும், எதையெல்லாம் கூட்டணும். 25 வருஷமா செஞ்சு மாறிடும்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஜாதகத்தை மாற்ற முடியும் சொல்றீங்களா? ஆமா, ஜாதகத்தை மாற்ற முடியும். நம்மளால உடனே என்ன பண்றான்? ஜாதகத்தை மாத்துறதுன்னு எப்படி? இப்ப நிறைய பேர் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்க பொண்ணு கல்யாணம் ஆகிற கஷ்டம் தாங்க, இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல போய் உட்கார்ந்து போச்சு, இந்த இது மட்டும் ஒரு கட்டம் முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஜம்முன்னு கல்யாணம் ஆயிருக்கும். இது போய் அங்க போய் சிக்கிடுச்சுங்க. நம்மளால என்னமா சொல்றான்? இப்ப என்னங்க, நான் அழகான இன்னொரு நோட்டு வாங்கி தரேன், நல்லா அழகா கோடு போட்டு அந்த கட்டத்தை தூக்கி அதை போட்டு கொடுத்துருங்க. ஜாதகத்தை மாத்துறான். நிறைய பேர் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. இதை மாற்றி போட்டு விட்டுறது. இது இங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு எவனும் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, இது இங்க தூக்கி போட்டுரு. நம்மளும் இப்போ அதனால தான் பார்த்தீங்க, நீங்கள் மேட்ரிமோனியில முன்னாடியெல்லாம் பிறந்த தேதி வயசு மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் நிறைய பேர் மேட்ரிமோனியில் இருந்த பதிஞ்சதை கொடுக்குறாங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எல்லாமே இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா எடுக்கிறவன் என்ன பண்ணுறான்? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இல்லாமல் நாங்கள் ஜாதகத்தை எடுக்கிறது இல்லைன்றான். ஏன்னு கேட்டேன், எங்கள் ஜோசியர் வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணாமல் பொருத்தம் பார்க்க மாட்டாரியா? யாருமே கேட்ட சொன்னீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணாம பார்க்க மாட்டாரு. நீ கொடுத்த ஜாதகத்தை நான் எங்கிட்டா பாக்குறது? அது பொய்யா இருக்கும்டா. சில பேர் என்ன பண்றான்? லக்கணத்தை மட்டும் அப்படி ஒரு கட்டத்தை மாற்றி போட்டு விட்டுருவோம். நீ அதில் தப்பு பண்றதும் தெளிவா செய்யணும். லக்கணத்தை தூக்கி மாற்றி போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தை மாற்றிருக்கணும்ல. இது கட்டத்தை மட்டும் மாற்றி போட்டு விட்டா அது சிம்ம லக்கணத்துக்கு போய் கன்னி லக்கணமா இருந்தால் நல்லா இருக்கும், தூக்கி மாற்றி போட்டுக்க. இப்படி எல்லாம் ஜாதகம்லாம் வருது, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது என்னது? லக்கணமே மாறின மாதிரி தெரியுது, கணிச்சு பார்த்தோம்னா மாறும். ஏன்? இது சாதகமா போட்டு கொடுத்துட்டான். இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, ஜாதகத்தை இப்படி நோட்டை மாத்துறது இல்லை, அதனுடைய அந்த தொடர்புகளை நமது செயலின் மூலமாக மாற்ற முடியும். அப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சு, 25 வருஷம் கல்யாணம் நடக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னா 25 வருஷமா நீ செய்யக்கூடிய செயல்கள் அது கல்யாணத்தை நடத்தும்யா. முடியும் முடியும். நான் ஒருத்தருக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன், இந்த பிரச்சனையிலேருந்து உங்கள் பையன் வெளியே வந்துடுவாங்க. அவங்க பெரிய ஒரு சின்ன சின்ன திரையில போய் சிக்கிட்டான் பையன். சின்ன திரை நடிகைகிட்ட போய் சிக்கிட்டான், பல லட்சத்தை கொடுத்துட்டான். இவன் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த புத்தி இருக்குது, இது வரைக்கும் அங்கேருந்து வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவான், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன சொன்னேன், அது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்குமா? நான் சொல்கிறது வந்து ஏப்ரல் மே மாதம். இவ்வளவு காலத்துக்கு இன்னும் பல லட்சம் போயிருமே. நான் சொன்னேன், அந்த டிசம்பர் 25ங்கிறத நவம்பர் 25, அக்டோபர் 25 இதை முன்னாடி அட்வான்ஸ் பண்றது யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்குன்னு சொன்னேன். யார்? அவங்க அப்பா அம்மாட்ட உங்க கையில் இருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க கையில் என்னங்க இருக்கு? நீங்க உட்காந்து நல்ல தியானம் பண்ணி, நல்ல தான தர்மங்கள் நல்லா பண்ணி, ஐயா உன் பிள்ளை கட்டியெல்லாம் நல்ல மகராசனா இருக்கணும்யான்னு 10 பேர்கிட்ட நீ வாழ்த்து வாங்குற மாதிரி உன்னுடைய செயல்களை செய், அது அட்வான்ஸ் ஆயிருன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க அக்டோபர் எண்டுலயே ஐயா பையன் அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க, அது 1.5 மாசம் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. முடியும் முடியும். அப்ப இங்கதான் வந்து நாங்க கேபி சிஸ்டத்துல எங்க குரூப்ல வந்து இது முடியும்னு சொல்லி நானும் ஐயாவை சண்டை போடுவாங்க, எங்களை குரூப்பை விட்டு தூக்கி விட்டாங்க. இது என்ன, அது எனக்கு முழக்கா பேசுறாங்க. முடியும், இயற்கையில் முடியும். ஆக நாம இந்த நல்ல நேரம் வரும்போது நாம முயற்சி செய்துதான் பெற வேண்டும். கெட்ட நேரம் வேண்டா, தானா வரும் துன்பம். ஏன்னு கேட்டோம்னா அது ஏற்கனவே செஞ்சு வச்சாச்சு. நமக்கு துன்பம் வர்றதுக்கு நம்ம செயலை ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டோம். நான் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே, உங்க அப்பா அம்மாவே செஞ்சு வச்சுட்டாங்கப்பா.
உங்க அப்பாவும் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த 2 வீடு உனக்கு கொடுத்தாங்கல்ல, ஆமா அந்த வீடு எப்படி வாங்கினான்னு தெரியுமா? ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து 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 வட்டியை ஏற்றி 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 அவன்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அந்த வீடு தான்ப்பா உனக்கு கொடுத்தாங்க. வந்துருச்சா பாவம்? அப்படித்தான் வரும். அப்பா அம்மாட்ட இருந்து வந்துடும். அப்ப ஏற்கனவே செய்யப்பட்ட செயலுக்கு வரக்கூடிய விளைவு துன்பம். ஆனால் உங்களுக்கு நன்மை வரணும்னா நல்ல நேரம் வரும் பொழுது முயற்சி செய்தால்தான் வரும். முயற்சி செய்யலைன்னா வராது. இது ஜோதிடத்தின் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதியாக இருக்கிறது. இந்த செய்தியை இன்றைய இந்த 6வது ஜோதிட கருத்தரங்கில் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமியின் இந்த கருத்தரங்கில் இந்த செய்தியை உங்களுக்கெல்லாம் அதை வெளிப்படுத்தி சிந்திக்க தூண்டுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.